இயேசு முடிந்த 3ஆம் வார்த்தை. தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின் அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். யோவான் 19:26-27. அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து இயேசு சிலுவையிலே சொன்ன 7 வார்த்தைகளிலே இந்த 3வது வார்த்தையை பேசுவதற்கு கிடைத்த ஸ்லாக்கியத்திற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வார்த்தை குறித்து தியானிப்பதற்கு முன்பதாக நாம் யாவரும் இந்த வசனத்தை நன்றாக அறிந்தவர்களாக இருப்பினும் அந்த வசனத்தை நான் ஒரு முறை வாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 19வது அதிகாரம் 26, 27 வசனங்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகில் நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். 27வது வசனம். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் சேர்த்து கொண்டான். கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்து சொன்னதான, சிலுவையிலே சொன்னதான 7 வார்த்தைகளும் பல்வேறு கோணங்களிலே பல்வேறு தியானங்களை நாம் இந்நாட்களிலே நாம் தியானிக்கிறோம். இந்த 3வது வசனம் ஆண்டவர் சிலுவையிலே சொல்லுகிறது. தன் தாயை குறித்து அவர் பேசுகின்றார். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே தேவாலயத்தில் நின்று கொண்டிருந்ததான சிமியோனுக்கும் இயேசுவின் தாயாகிய மரியாளுக்கும் நடந்த சம்பாஷணையை நாம் அங்கு பார்க்கிறோம். அங்கே சிமியோன் சொல்லுவார், இஸ்ரவேலிலே அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாய் பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் பிறந்திருக்கிறார் என்று தீர்க்க தரிசனமாக சொல்லுவார். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்று அந்நேரத்திலே அவர் சொல்லியிருப்பார். இந்த வசனத்தை நாம் லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். இந்த தீர்க்க தரிசனம் இப்பொழுது நிறைவேறி கொண்டிருக்கிறது. அநேகருடைய ரட்சிப்புக்காக ஒருவர் மரிக்கிறது நலம் என்ற வார்த்தைக்கு இசைப்ப உலகத்தினுடைய ஒட்டுமொத்த ஜனத்தினுடைய பாவங்களுக்காக தன் ஒரே மகன் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த காட்சியிலே இந்த அன்பு தாயார் தன் மகன் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். இங்குதான் நம்முடைய திருச்சபைக்கு ஒரு நல்ல ஒரு இக்காலகட்டங்களிலே இருக்கிறதான சபைகளுக்கு ஒரு நல்ல ஒரு பாடம் ஒன்று இங்கே இருக்கின்றது. தன்னுடைய கடைசி நிமிடங்களிலும் தன்னை பெற்ற தாயாரை குறித்து சொல்லுகிறதான இந்த அர்த்தமுள்ள வார்த்தைகளுக்குள்ளே இக்காலகட்டங்களிலே இருக்கிறதான சபைகளுடைய நிலைமையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. தன் தாய்க்கு ஒரு உறவு தேவை, தன் தாய்க்கு ஒரு அடைக்கலம் தேவை என்பதை இங்கே உணர்கிற போது அந்த உறவை, தன் தாய்க்கு ஒரு உறவை தான் இல்லாத இடத்திலே தான் கொடுக்க வேண்டியதான அந்த உறவை அவர் இங்கு மிக ஆழமாக நம் சிந்தையிலே பதிய வைக்கின்றார். இன்றைக்கு அநேகம் சபைகளிலே இது ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது. சபைகளிலே நாம் இன்றைக்கு எதற்கு சில வேளைகளே சபையை நடத்துகிறோம் என்றே அர்த்தம் புரியாமலேயே நாம் ஏதோ ஒரு திசை மாறி போய் கொண்டிருக்கிறோமோ என்று சொல்லுகிற அளவுக்கு நம்முடைய சபைகளுக்குள்ளே காணப்படுகிற உறவின் நிலைமை அப்படியாக காணப்படுகிறது. உறவென்று சொன்னால் மிக முக்கியமானது. இன்னும் சொல்ல போனால்
தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுத்து அவர் அடிமையின் கோலமாகினார். மனுஷ ரூபம் எடுத்தார். தேவ சாயலாக தேவ ரூபமாக இருந்தவர் மனுஷ ரூபமாகி அதிலும் கீழாக அடிமையின் கோலம் எடுத்தார் என்று சொன்னால் அதற்கு காரணம் ஒன்று, மனிதன் மேல் கொண்டதான உறவு, மனிதனோடு உறவு கொள்ள வந்ததான தெய்வம். இதை இன்றைக்கு நம்முடைய சபைகளிலே இன்றைக்கு பெருமளவிலே நாம் அதை மிஸ் பண்ணுகிறோம் என்று தான் சொல்ல முடிகிறது. சபைகளுக்குள்ளாலே உறவின் நிலைமை மிக பரிதாபமாக அநேகம் சூழ்நிலைகள் இருக்கிறது. எப்படியா இருப்பனும் தன் தாயை குறித்து பேசுகிறதான இந்த வார்த்தையிலே அவர் சொல்லுகிறதான இந்த வசனத்துக்கடையிலே 3 வார்த்தையை நான் உங்களுக்கு உங்கள் இருதயத்திலே நான் பதிக்க விரும்புகிறேன். ஒன்று, த கம்யூனிகேஷன், அதாவது தகவல் பரிமாற்றம். தன்னுடைய தாயை விட்டு செல்லுகிற இந்த வேளையில தன் தாயின் பால் கொண்டதான அன்பை வெளிப்படுத்துவதற்கு அவருக்கு ஒரு மொழி தேவைப்படவில்லை. சொல்லப்போனால் அன்பு கூறுவதற்கு தமிழ் என்றோ ஆங்கிலம் என்றோ, இல்லை என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் இருந்ததான அராமிக் மொழி என்றோ, இல்லை என்றோ லத்தீன் என்றோ ஜெர்மன் என்றோ, அன்பு கூறுவதற்கு என்று ஒரு குறிப்பிட்ட மொழி ஒன்றும் தேவையில்லை. இயேசு இந்த இடத்துல இந்த வசனத்தை நாம் கூர்மையாக பார்க்கும்போது தமிழிலே இது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது, அதோ உன் மகன் என்றும் அதோ உன் தாய் என்றும். அப்படி சொல்லும் போதே நம்முடைய கண்கள் வேற எங்கோ ஒரு தூரமான இடத்திற்கு செல்லுகிறது, அதோ என்று சொல்லுகிற போது. ஏனென்றால் தமிழில் அப்படித்தான் அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே பிஹோல்ட் யுவர் சன், அது என்னவென்று தெரியவில்லை. சிலுவையின் அருகிலே நின்று கொண்டிருக்கிறதான தாயை பார்த்து அதோ என்று சொன்னால் என்னுடைய சிந்தைக்கு அது எங்கோ தூரமான இடத்துல தாய் நிற்கிறாரோ என்று தான் அது தோன்றுகிறது. அப்படி அல்ல. ஸோ அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்கு அவர் பெரிய விளக்கம் ஒன்றெல்லாம் ஒன்று சொல்லவில்லை. ரொம்ப எளிய வார்த்தை, அதோ உன் மகன். அந்த வார்த்தைக்குள்ளாலே அந்த அன்பின் அத்தனை மொழியும், அந்த அன்பை குறித்த அத்தனை தகவல்களும் அந்த சில வார்த்தைகளுக்குள்ளாலே அடங்கி போனது. தாயை நோக்கி அதோ உன் மகன் என்றும், தன் சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றும் சொல்லுகிற போது அவர்களுக்கு இப்படி எல்லாம் செய்ய வேண்டும், தன் தாய்க்கு என்ன செய்ய வேண்டும், தன் தாயை பார்ப்பதற்கு என்னென்னலாம் செய்ய வேண்டும் என்று தன் சீஷனுக்கு விளக்கமான விரிவான கட்டளை ஒன்றும் அவர் சொல்லவில்லை. அவருடைய கண் அசைவு, அவருடைய முகபாவனையே அந்த அன்பை வெளிப்படுத்துகிற மொழியாக அமைந்தது. ஆகவே உறவை வெளிப்படுத்த, உறவின் ஆழத்தை நாம் தெரியப்படுத்த, அன்பை நாம் தெரியப்படுத்துவதற்கு, அன்பை பரிமாறிக்கொள்வதற்கு பெரிய விளக்கமெல்லாம் ஒன்றும் நாம் அளிக்க வேண்டிய அவசியமில்லை. அன்பு கூறுவது அன்பு கூறுவதற்காகத்தான். அன்பு என்பது அன்புக்காகத்தான். அன்புக்கு பொறாமை கிடையாது. நமக்கு தெரியும், பவுல் அன்பை குறித்து சொல்லுகிறதான ஒரு அதிகாரத்தை 1 கொரிந்தியரில் நாம் வாசிக்கின்றோம். அன்பு என்பது அன்புக்காக தான், அன்பு கூறுவதற்காக. அன்புக்கென்று ஒரு விளக்கமான ஒரு இலக்கணங்கள் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அன்பு இலக்கணம் அறியாது, அன்புக்கு சட்டம் ஒன்றும் தெரியாது. அன்பு கூறுவதற்கென்று ஒரு பவுண்டரியோ ஒரு எல்லை ஒன்றும் கிடையாது. அன்பு என்பது அன்பை, அந்த உறவை அங்கே அவர் மிக அழகாக தெரியப்படுத்துகிறார். இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறதான கிறிஸ்தவர்கள் இதில் நாம் பாடம் ஒன்று கற்றுக்கொள்ள வேண்டும். தன் கடைசி நிமிடங்களிலும் அன்பு கூறுவதற்கான அவருடைய உடல் மொழி, பேசக்கூடாத, அவரால் விளக்கமாக எதையும் எழுதி தன் சீஷனுக்கோ தன்னுடைய தாயாருக்கோ கொடுக்கக்கூடாத அந்த எளிய வார்த்தைக்குள்ளாலே அந்த அன்பின் இலக்கணம் முழுவதும், அன்பு கூறுவதற்கான அனைத்து மொழிகளும் உள்ளே அடங்கி போனது.
ஆகவே அன்பு கூறுவதற்கு இப்படித்தான் இது வேண்டும் அது வேண்டும் என்று நிபந்தனைகளோ சட்டங்களோ மொழிகளோ அவசியமில்லை. இதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது காரியம், தன்னுடைய கடைசி நிமிடங்களிலும் கிறிஸ்தவத்துக்குள்ளாலே அடிப்படையாக அமைந்திருக்கிறதான ஒரு விஷயம், கிறிஸ்தவம் அது கற்றுக் கொடுக்கிறதான மிக முக்கியமான விஷயம் கரிசனை, கேர். தன்னுடைய தாயாரை கரிசனை கொடுக்க வேண்டியதான அந்த கடமையும் கரிசனையும் அந்த கடமையும் நாம் அங்கே பார்க்கின்றோம். எத்தனையோ பேர் நாம் அன்றைக்கு தாயாரை தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைக்கோ தாய்க்கு கொடுக்க வேண்டிய கரிசனைக்கோ அதிலே நாம் தவறி செல்வதற்கு 1000 காரணங்களை நாம் இன்றைக்கு அடுக்கி கொண்டு இருக்கிறதான ஒரு அவசர காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தாய்க்கு கொடுக்க வேண்டிய கரிசனையும் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையும் இந்த அவசர காலகட்டத்திலே இந்த காலத்தின் வேகத்திற்குள்ளே அவைகள் மங்கி புதைந்து போய் கிடப்பதை நாம் இன்றைக்கு கண்கூடாக காண முடிகிறது. அநேகர் அவர்களுடைய வாழ்க்கையின் அநேக மகன்கள் அநேக மகள்கள் இன்றைக்கு தன் தாய்க்கு கொடுக்க வேண்டிய கரிசனையும் தன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையும் செய்ய தவறுவதற்கு சொல்லுகிற காரணங்கள் ஏராளம் ஏராளம் காரணங்கள். கிறிஸ்துவையே காரணம் சொல்லி தன் தாயை கவனிக்க தவறுகின்ற கிறிஸ்தவர்களையும் நாம் பார்க்கின்றோம். வேத வசனங்களை சொல்லியே ஊழியத்தை சொல்லியே அல்லனா இல்லை என்றால் தன்னுடைய ஊழியத்தில் அல்ல இல்லை என்றால் தான் பிறருக்கு செய்கின்ற உதவிகளை கிறிஸ்துவின் ராஜ்யத்தினுடைய மதிப்புகளையே காரணமாக சொல்லி தன் தாய்க்கு செய்ய வேண்டிய கரிசனையும் தாய்க்கு கொடுக்க வேண்டிய கரிசனையும் கடமையையும் தவறி போகிறத சூழல்களில் இன்றைக்கு உலக கட்டத்தை நாம் பார்க்கின்றோம். இது இன்றைக்கு திருச்சபைகளிலும் மலிந்து போயிருக்கிறது. கிறிஸ்தவர்கள் ஊழியக்காரர்களுக்கு விசுவாசிகள் மிகவும் நேர்த்தியானவர்கள், நல்லவர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் தவறாமல் ஆலயத்திற்கு செல்வோம், தவறாமல் காணிக்கை கொடுப்போம், தவறாமல் மற்றவர்களுடைய நல்லது கெட்டதுகளிலே நாம் கலந்து கொள்வோம், ஊழியக்காரர்கள் சொல்லுகிறதுக்கெல்லாம் கீழ்ப்படிவோம், வேத வசனங்களை சொல்லுகிற கட்டளைகளுக்கெல்லாம் நாம் அனுசரிப்போம், இசைவோம். ஆனால் தான் பெற்ற தாயை கரிசனை செய்வதற்கோ தான் பெற்ற தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஆற்றுவதற்கோ இந்த வேலைகளினாலே அவைகளுக்கு நேரம் இல்லாமல் போகிற இந்த காரணத்தையும் சொல்லுகிறதான ஏராளம் கிறிஸ்தவம் இன்றைக்கு மலிந்து விட்டது. அத்தகையதான மலிந்து கிடக்கின்ற இத்தகைய கிறிஸ்தவ இழி நிலைமைக்கு சவால் விடுகிற வண்ணமாக இயேசு தன்னுடைய சிலுவையிலே தன்னுடைய தாயை கரிசனை கொடுக்கிற தன்னுடைய கடமையை உணர்ந்து தன் தாய்க்கு கரிசனை கொடுக்கிறதான ஒரு நல்ல மகனாக அவர் சிலுவையிலே காணப்படுகின்றார். இந்த வார்த்தைகளை கேட்கிற எல்லா மகன்களும் எல்லா மகள்களும் தன் தாய்க்கு நல்ல மகன்களாக நாம் திகழ வேண்டும். கரிசனை கொடுக்கிற தாய்க்கு கடமை ஆற்றுகிற மகன்களாக நாம் திகழ வேண்டும். மூன்றாவது விஷயம், கன்விக்ஷன். தன்னுடைய மகன் என்ற நிலைமையிலே தன்னுடைய உறுதிப்பாட்டை இயலாத நிலையிலும் இது தன்னுடைய முதல் கடமை அல்லது இது தன்னுடைய பொறுப்புடைமை என்பதை உணர்ந்து தன் தாய்க்கு ஆற்றும், தன் தாயை பொறுப்பெடுக்கும், தன் தாயை இந்த உலகத்திலே தனியாக விட்டு போகின்ற நிலைமை இறக்கூடாது, தன் தாயை கவனிக்க வேண்டும், தன் தாயை கரிசனை கொடுக்க வேண்டும், தன் தாய்க்கு கடமை செய்ய வேண்டும் என்கிறதான அந்த உறுதிப்பாட்டை நாம் இங்கு பார்க்கின்றோம். அது இந்த சிலுவையிலே அவருடைய வேதனையின் உச்சத்திலும் இந்த உறுதி வேதனையிலும் மிக தெளிவாக அது வெளிப்படுகிறது. உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்று சிமியோன் சொன்னதான
தீர்க்க தரிசனம் நிறைவேறி கொண்டிருக்கிறதான இந்த சூழலிலும், இந்த கடைசி நிமிடங்களிலும் தன்னுடைய இருந்ததான அன்பான உறவை, அந்த உறவை விட்டு செல்லுகிறதான அந்த வேளையிலும் அந்த உறவுக்கு ஒரு உறவு வேண்டுமே என்று சொல்கிறதான உறுதிப்பாட்டை, அந்த கன்விக்ஷனை அவர் அங்கு வெளிப்படுத்துகிறார். நாம் இன்னைக்கு எத்தனை பேர் இப்படி இந்த விஷயங்களில் நாம் உறுதியாக இருக்கிறோம் என்பதை நாம் இன்றைக்கு ஒரு முறை சிந்தித்து பார்க்க வேண்டும். தான் பெற்ற தாயை, தனக்கு கிடைத்த உறவை அன்பு காட்டுவதற்கு அதற்கு விளக்கம் ஒன்றும் தேவையில்லை, விசேஷித்த மொழிகள் ஒன்றும் அவசியமில்லை. The love has a unique language. அன்பின் மொழி தனி மொழி. ஆகவே தாயை கம்யூனிகேட் பண்ணுகிறதான அந்த மொழி, அதை மிக தெளிவாக சிலுவையிலே ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். இரண்டாவது, தாய்க்கு கொடுக்க வேண்டிய கேர், தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை, டியூட்டி. ஸோ ஹிஸ் கேர் அண்ட் டியூட்டி, அதை கடைசி வரையிலும் தவறாமல் இங்கு நமக்கு அவர் ஞாபகப்படுத்தி செல்லுகின்றார். மூன்றாவது விஷயம், தன்னுடைய தாயோடு இருந்ததான அந்த உறவிலே அவருக்கு இருந்ததான கன்விக்ஷன், அந்த உறுதிப்பாடு, அந்த உறவை வலுப்படுத்துகின்ற உறுதிப்பாடு. எத்தனை வயதானாலும் சரி, மகன்கள் தாய்க்கு மகன்களே, மகள்கள் எல்லாரும் தாய்க்கு மகள்களே. ஆகவே தன் தாய் எந்த வறிய நிலைமையில் இருந்தாலும், எத்தகைய சூழலில் இருந்தாலும், தாயின் அன்பை உறுதிப்படுத்துவதற்கு, அது எத்தனை சவால் உள்ளதான வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, நாம் எவ்வளவு தேவையின் அழுத்தங்களில் நாம் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் சரி, அந்த உறுதிப்பாட்டை நம்முடைய விசுவாசத்தில் நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்கு அடையாளமாக, மாதிரியாக இயேசு இந்த வார்த்தைகளையும் சொன்னார் என்பதை உங்கள் மத்தியிலே நான் அதை வலியுறுத்துகின்றேன். நாமும் இத்தகைய ஒரு, எல்லாரும் இதை பேசுகிற நானும், இதை கேட்கிற நீங்கள் எல்லாரும், நமக்கு ஒரு தாய் உண்டு. நம்ம எல்லாரும் ஒரு தாயின் பிள்ளைகள். நமக்கு ஒரு தாய் இருக்கிறார்கள். அந்த தாயினுடையதான விஷயத்தில், இந்த காரியத்தில் எத்தனை சூழல்கள் நம்மை நெருக்கினாலும், அதை ஏவினாலும், எவ்வளவு நம்மை அவைகள் சவால் விட்டாலும், தாயோடு கம்யூனிகேட் பண்ணுகிறதான அந்த அன்பின் மொழியிலே நாம் தவறாமல் இருக்க வேண்டும். சில வேளைகளிலே எல்லாரோடும் பேசுவதற்கு, கம்யூனிகேட் பண்ணுவதற்கு சமயம் உண்டு. ஆனால் தாயோடு கம்யூனிகேட் பண்ணுவதற்கு நமக்கு சமயம் கிடையாது. அவர்களோடு தகவல் தொடர்பு வைத்துக் கொள்வதற்கு நமக்கு போதிய சமயம் கிடையாது. தாய் தானே எல்லாவற்றையும் சகித்துக் கொள்வாள் என்று. அதே சமயம் மற்றவர்கள் எல்லாரோடும் நாம் ஓடி ஓடி சமயம் இல்லாமல் இருந்தாலும் அவர்களை நாம் கம்யூனிகேட் பண்ணுகிறோம், அவர்களோடு நாம் தொடர்பு கொள்கிறோம். தாயோடு தொடர்பு கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை, தாய் பொறுத்து கொள்வாள் என்கிறதான அந்த சமரசத்துக்கு நாம் என்ன செய்கிறோம்? தள்ளப்படுகிறோம். அப்படி அல்ல. தாய் எந்த பிள்ளையாக இருந்தாலும், அருகில் இருந்தாலும் தூரத்தில் இருந்தாலும், தன்னோடு தகவல் தொடர்பிலே, தன்னோடு தொடர்பிலே இருக்க ஒவ்வொரு தாயும் விரும்புகிறான். அதிலே நாம் தவறக்கூடாது. ரெண்டாவது, தாய்க்கு ஆற்றுகிறதான கரிசனையும் கடமையும், அதை நாம் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதிலே இயேசு அதற்கு நமக்கு மாதிரி. நம்முடைய மூத்த சகோதரர் இயேசு அவர் நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கின்றார். மூன்றாவது விஷயம், இதை செய்வதிலே நமக்கு இருக்கிறதான உறுதிப்பாடு, கன்விக்ஷன் இன் கேரிங் அவர் மதர், in maintaining the relationship with our mother, doing the duty to mother. இவைகளிலே நமக்கு இருக்கிறதான உறுதிப்பாடு, unwavering resolution, சலனமில்லாத, ஆர்ப்பாட்டமே இல்லாத அன்பின் மொழியை தாயோடு நாம் பரிமாற வேண்டும். அவர்களுக்கு ஆற்றுகின்ற கரிசனையும் கடமையிலும் தவற வேண்டாம். இவைகளிலே உறுதிப்பாடுடன் இருக்க வேண்டும் என்பதை
இந்த வசனங்கள் மூலமாக நான் உங்களுக்கு வலியுறுத்தி கொள்கிறேன். நாம் இதை செய்வோம். இதற்கு நம்மை கர்த்தரிடத்தில் நாம் அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவர் இந்த வார்த்தைகள் மூலமாக நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த சிலுவையிலே சொன்ன உம்முடைய 3வது வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் எல்லாருடைய தாய்மார்களையும் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நினைவு கூர்கிறோம். நீர் எங்களுக்கு தந்த அம்மாவுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். எங்கள் அம்மாவோடு நாங்கள் ஆண்டவரே எப்போதும் அன்பாய் பேசவும், அவர்களை கரிசனையாய் கவனிக்கவும், அவர்களுக்கு கடமை செய்யவும், இந்த காரியங்களிலே நாங்கள் உறுதியாய் இருக்கவும் நீர் எங்களுக்கு உதவி செய்தரணும். எங்கள் சபைகளுக்குள்ளே இந்த உறவும் இத்தகையதான தாய் மேல் உள்ளதான உறவின் உறுதிப்பாடும் எங்கள் திருச்சபைகளுக்குள்ளாலே, எங்கள் சபைகளுக்குள்ளாலே வளரட்டும். இவைகளிலே எங்களை நீர் நிலைவரப்படுத்தும். இதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.